எல்லையில் இனி வாலாட்ட முடியாது. வந்துவிட்டது அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள். சிறப்பு அம்சங்கள் என்ன? அதிநவீன பாதுகாப்பு வசதிகள் கொண்ட அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்கு வந்துள்ளன. 4168 கோடி செலவில் ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்ட நிலையில் இந்த ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்களின் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்தியாவுக்கு அதன் அண்டை நாடுகளிலிருந்து அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதால் தற்போதைய கால சூழலுக்கு ஏற்ப அதிநவீன ஆயுதங்களை தனது பாதுகாப்பு படையில் சேர்த்து வருகிறது. அந்த வகையில் உலகின் மிகவும் மேம்பட்ட பன்முனை தாக்குதல் ஹெலிகாப்டரான AH-64E ரக அப்பாச்சி இந்தியாவுக்கு வந்துள்ளது. அமெரிக்க ராணுவம் இயக்கி வரும் இந்த ஹெலிகாப்டரை வாங்குவதற்காக 2020ஆம் ஆண்டு அமெரிக்க விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் தயாரிப்பு நிறுவனமான போயிங்கிடமிருந்து 6AH-64E ரக அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி 4168 கோடி செலவில் ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்ட நிலையில் இந்த ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிலையில் 3AH-64E ரக அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இந்திய ராணுவத்திடம் போயிங் நிறுவனம் ஒப்படைத்துள்ளது. இந்த 3 ஹெலிகாப்டர்களும் ஜூலை 22, 2025 அன்று இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தன. பல்வேறு அதிநவீன வசதிகள் கொண்ட இந்த ஹெலிகாப்டர்களால் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் திறன் கணிசமாக அதிகரிக்கும் என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. முதல் கட்டமாக 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் வந்துள்ள நிலையில் மீதமுள்ள 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் நவம்பர் 2025க்குள் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்களின் சிறப்பு அம்சங்கள்: அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களில் 2 பேர் செல்ல முடியும். இதன் மொத்த எடை தாங்கும் திறன் 10,432 கிலோ ஆகும். ட்ரோன்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டதாக இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் உள்ளன. இதில் T-700 GE-701D என்ஜின்கள் உள்ளன. தாக்குதலுக்கு மட்டுமின்றி உளவு பாதுகாப்பு மற்றும் அமைதி நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்த முடியும். இரவு நேரத்திலும் திறம்பட செயல்படும் நேவிகேஷன் அமைப்பு உள்ளது. இந்த ஹெலிகாப்டர்களில் உள்ள தொழில்நுட்பங்கள் எந்த தட்பவெட்ப நிலையிலும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடிய வகையில் உள்ளன. இந்த ஹெலிகாப்டர்களை போர்க்களத்தில் பலமுனை நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியும். ராணுவத்தின் நிலம், கடல், வான்வெளி, விண்வெளி மற்றும் சைபர் தளங்களில் குறிப்பிட்ட இலக்குகளை எட்டுவதற்கு ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஹெலிகாப்டர் ஆன்போர்டு மற்றும் ஆஃப்-போர்டு சென்சார்கள், நீண்ட தூர ஆயுதங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் கருவிகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இதனால் இது முழுமையாக மேம்படுத்தப்பட்ட தாக்குதல் திறன்களுடன் செயல்படுகிறது. இந்த ஹெலிகாப்டர்களை ஆளில்லா முறையிலும் இயக்க முடியும். 2 மேம்பட்ட என்ஜின்களை கொண்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்திடம் 1984ஆம் ஆண்டு முதல் இந்த ஹெலிகாப்டர்கள் உள்ளன. அப்போது முதல் உலகின் பல்வேறு நாடுகளும் இந்த அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களை வாங்கி வருகின்றன. இந்தியா மட்டுமின்றி எகிப்து, கிரீஸ், இந்தோனேஷியா, இஸ்ரேல், ஜப்பான், கொரியா, குவைத், நெதர்லாந்து, சவுதி அரேபியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், இங்கிலாந்து ஆகிய நாடுகளிடம் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் உள்ளன. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருப்பது பாதுகாப்பு படையின் வலிமையை மேலும் அதிகரிப்பதாக அமைந்துள்ளது.